4 வசனம் வாசிங்களேன். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்ததிலே தகும். வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே. இங்கே இன்னொரு காரியம் பவுல் சொல்கிறாரு, உன் வாயின் வார்த்தைகளை குறித்து சில பேர் வம்புனா என்னங்க? வம்புனா என்னது? சும்மாவே 2 வார்த்தை பேசி அவங்கள சீண்டி சும்மா இருக்கிற அவங்கள இழுக்கிறது வம்புக்கு. பாவம் அப்ராணி போல் எங்கேயோ உட்காந்துருப்பாங்க. அப்படியே நைஸாக பேசி 2 வார்த்தை பேசி அவங்களுக்குள்ளே பிபி ஏற்றி அவங்கள உச்சி முடியை நட்ட வச்சு அவங்க வாயை கெடுத்து அவங்கள இழுத்து, அப்பா ஜோலி முடிஞ்சிச்சுரா இன்னைக்கு கோட்டா நமக்கு மாறணும். அது புருஷன்ட்டையாக இருந்தாலும் சரி, மனைவியிட்ட. இது அடிக்கடி வீட்டுக்குள்ளே தான் வரும். இங்கே ஒன்று ஓடு மைண்டில், இதை தாக்கு பிடிக்க முடியல. பாவம் அப்ராணி போல் மனைவி உட்காந்துருக்கோம், அப்ராணி போல் புருஷன் உட்காந்துருப்பார். அவர் அப்படி லாவி அவர் காயப்படுத்து. அதான் வம்பு இழுக்கிறது. ஆண்டு சொல்ல, இது கிறிஸ்தவனுக்கு அழகு. வம்பை இழுக்கவும் கூடாது, வம்புக்கு போகவும் கூடாது. ஒருத்தர் வீணாக இழுக்கிறாங்களே அவங்கள, ஸ்தோத்திர ஆண்டவர், அவன் என்ன வேணாலும் பேசி போட்டும் போ. வம்பும் புத்தீனமான சில பேர், இந்த புத்தீனமான பேச்சு தெரியுங்களா? சில பேர் வாய் கடிவாளமே இருக்கா, லொட 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 லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கணும். ஆகாத சம்பாஷணை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேசுன என்ன பாஸ்டர்? பேசுறதாயா தப்பு. பேசாதிருந்தால் மூடனும் டாக்டரேட் பட்டம் பெற்றவன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். டாக்டரேட் பட்டம் பெற்று 4 டிகிரி பேருக்கு பின்னாடி போது லொடலொட வாயெல்லாம் கர்த்தர் மூடன்றாரு. ஆனா ஆவன தெரியாம பேச வேண்டியது மட்டும் பேசிட்டு யார் 9 போகாம தன் வாயை காத்துக்கொள்றான் பார்த்தீங்களா? அவனுக்கு ஆவண தெரியாட்டு அவனை தான் கத்த சொல்றாரு. அவன் ஜீனியஸ்ன்றாரு, அவன் ஞானின்றாரு, அவன் தான் பிரில்லியன்ட்ன்றாரு. நீங்கள் பிரில்லியண்ட்டாக இருக்கணுமா முட்டாளாக இருக்கணுமாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் லொடலுடன் பேசுகிறதே நிறைய புத்தீனமான வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களை அநேக நேரம் சமாதானத்தை பாழாக்கிவிடும். உங்களை அறியாமலேயே தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசிடுவோம், மற்றவர்களை காயப்படுத்திடுவோம். இது ஒரு ஜென்ம சுவாபங்க, இது மாறணும். வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசம்னா சில பேர் ஜோலி என்னன்னா, அடுத்தவர்களை கிண்டல் பேசி அவனை அழ வச்சிடணும். என்ன பண்ணிடணும்? என்ன சொன்னால் அவங்க அழவாங்களோ அப்படி சொல்லி நீயே முட்டாளு, நீயே ஊனம், நீயே இப்படி இருக்கிற, உன்னால் ஒன்றும் லாக்கி இல்லை, உன் குடும்பம் இப்படி, உன் ஃப்ரெண்டு இப்படி, உன் ஊழியம் இப்படி சொல்லி அவங்கள பரியாசம் பண்ணி அவளை காயப்படுத்துவது ஆவிக்குரியவன் அழகு இல்லை. ஜாலிக்கு தானே பச பேசுனேன். நீ ஜாலியாக பேச தப்பு இல்லை, காயப்படுத்துவது பேசுவது தான் தப்பு. அப்போ பவுல் இதெல்லாம் ஏன் சபைக்கு சொல்கிறாருன்னா, இதெல்லாம் சபைக்குள்ள இருக்குது. இவன் என்ன பண்ணுறான்னா, சர்ச்சில் ஒன்றா கூடி ஆராதிக்கிறான், முடிச்சுட்டு வெளியே போனோன்னே 4 பேர் கிண்டல் பண்ணுறான், 4 பேரை காயப்படுத்துகிறான். பவுல் சொல்கிறாரு, பரியாசம் பண்ணாத, ஸ்தோத்திரம் செய்தலே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உன் வாயை திறக்கணும்னு நினச்சினா ஆண்டவரை துதிக்க ஆரம்பி. சும்மா இருக்கிறியா? செல்ஃபோன் போட்டு ஒருத்தனை போட்டு வம்புகளுக்காத. சும்மா இருக்கிறியா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு, பாட்டு பாடு, துதி, தப்பில்லை. பவுல் அதான் சொல்கிறாரு. டைம் பாஸ் பண்ணணுமா? 4 பேரை பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி ஜாலியாக இருக்காத. நேரம் போகலையா? ஆண்டவரை துதி, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அடுத்து இன்னொன்று சொல்கிறார் பாருங்களேன், 4 அதிகாரம் 31 வாசிங்க. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களிடத்துல நீங்க கடவுது. இதெல்லாமே பரிணாம வளர்ச்சி. கசப்பு, அந்த கசப்பு ரொம்ப வளர்ந்துச்சுன்னா கோபம் வரும். இப்போ நீ புரிஞ்சு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன்னு, இந்த தம்பி இருக்கிறாரு, இவர் மேலே எனக்கு பயங்கர கசப்பு, என்னமோன்னு பண்ணிட்டார் எனக்கு, இல்லை பண்ணதான் நானும் நினச்சிட்டேன்னு வைங்களேன். இவரை பார்த்தாலே எனக்கு ஒரு டென்ஷன். இந்த கசப்பு உள்ள இப்போ தான் குழந்தையாக பிறந்திருக்குது. இந்த பிறந்த குழந்தைய
இந்த கசப்பை இப்போ நான் தூக்கி வெளியே வீசலன்னு வைங்களேன், இந்த கசப்பை உள்ளே வச்சிருக்கிறேன். ஆனால் சர்ச்சுக்குள்ளே வரும் பொழுதுலாம் தம்பி பிரைஸ் லார்ட் அப்படின்றேன், அவனை பார்த்து நல்லா இருக்கிறியான்றேன். ஆனால் உள்ள அப்படின்றேன், உள்ளே என்ன இருக்குது? கசப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பிரைஸ் லார்ட் கொடுப்பேன், தோளில் தட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கசப்பு வளர்ந்து இவன் நின்னாலும் உட்காந்தாலும் கோபமாக மாறும். இப்போ வளர்ந்துருச்சுன்னு வைங்களேன், குழந்தை வளர்ந்தா ஓட ஆரம்பிக்கும்ல. இப்போ இந்த கசப்பு என்ன ஆயிடும்? எனக்கு கோபம், சதா இவன் மேலே கோபப்பட்டுக்கிட்டே இருப்பேன், இவனை பார்த்து எப்போ திட்டிக்கிட்டே இருக்கிறேன். அப்போவும் எனக்குள்ள இன்னும் மாற்றம் வரல. இந்த கோபம் வளர்ந்து என்னவா மாறுதான்? மூர்க்கம். மூர்க்கம்னா இவனை அடிக்கணும் போல இருக்குது எனக்கு. எப்படி? இதுதான் மூர்க்கம், கோபத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. இப்போ அடுத்து அவனை பார்த்து அடிக்கணும் அப்படின்றேன். இப்போ அடுத்து மூர்க்கம் என்னவா மாறிடுச்சான்? கூக்குரல். அப்படின்னா இது வரைக்கும் உள்ள தூங்கி கிடந்த அந்த கோபம் இப்போ வார்த்தையினால் அவனை போட்டு கத்தி கூச்சல் போட்டு அவனை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். அடுத்து கூக்குரல் என்னவா மாறுதான்? தூஷணம். இவனை பற்றி இப்போ எல்லா பக்கமும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்? தப்பு தப்பா, அந்த பையன் யார் தெரியுமா, ஐயோ பொல்லாததுங்க, இல்லாத இருக்கிறது இட்டுக்கட்டி இப்போ எல்லா பக்கமும் பேரன ஆரம்பிக்கிறேன். இது தான் ஜென்ம சுவாபத்தின் அடையாளம். அல்லேலூயா.